வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் மார்கழி மாதத்தில் தொடர் பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மார்கழி மாதத்தோட ஏறக்குறை நிறைவு பகுதிக்கு எட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 நாளில் அது முடிஞ்சிடும். ஸோ நம்மளோட பல பதிவுகள் கொடுத்துருக்கோம். எப்படி மார்கழி மாதத்தில் என்ன பாராயணம் செய்யணும், என்ன மாதிரி வழிபாடுகள், என்ன மாதிரி பதிகங்கள், என்ன மாதிரி பாடல்கள், என்ன மாதிரி மந்திரங்கள், பெருமாளை எப்படி போற்றி பாடுறது, அவருக்கு உண்டான சிறப்பு வழிபாடுகள் ஆன அனுமன் ஜெயந்தி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுக்கு உண்டான திருப்பாவை, திருவெம்பாவை, இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க பாராயணம் பண்ணிக்கிட்டு திருப்பலி எழுச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நடுவில் பல விரத நாட்கள் வந்தது. நம்ம வைகுண்ட ஏகாதசி வந்தது. வைகுண்ட ஏகாதசி எப்படி வழிபாடு பண்ண, அதுக்குண்டான வரலாறு என்ன, அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு உண்டான கோவிலில் என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். இப்போ ரீசெண்டாக நம்ம போகி பண்டிகை எப்படி கொண்டாடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சேனலில் போட்டிருக்கேன் நம்ம பதிவில். ஸோ இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி மார்கழி மாதத்தோட 29வது நாளோட திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை, அதோடு சேர்த்து சிறப்பு தகவல் என்னென்னா, நம்ம பூஜை வழிபாடு எல்லாம் பண்ணுறோம். ஆனால் முதல்ல முடித்து சாமிக்கு பூஜை முடிச்சோன்னா காகத்துக்கு தான் நாம் உணவு வைக்கிறோம். அது ஏன், அதுதான் அது இன்னைக்கு உண்டான சிறப்பு தகவல். முதல்ல நாம் திருப்பள்ளி எழுச்சி 29வது நாளோட, அதாவது திருப்பள்ளி எழுச்சி 9வது பாடல். நமக்கு நாள் பார்த்தோம்னா 29. விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்பு அடியோங்கன் மண்ணகத்தே வந்து வாழ செய்தோனே வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோ கண்ணகத்தே நின்று கலிதரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடலை ஏற்கனவே அவரும் நிறைவு பாடலை நிறைவு பகுதிக்கு வந்துக்கிட்டு இருக்கார் இல்லையா. ஸோ முழு சரணாகதி தத்துவத்தை எல்லா அறிஞரும் என்ன கேட்குறாங்க, எனக்கு மனித பிறவியே வேணாம். ஆனால் இந்த ஒரு பாடலில் அவர் ஏன் அந்த மனித பிறவியோட முக்கியத்துவத்தை ஒரு லைனில் சொல்லியிருப்பார் பாருங்க. விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டார். அதாவது 33 தேவர்களுக்குமே கூட உன்னுடைய கருணையை காட்டாத நீ என்ன பண்ணியிருக்க, உன் தொழும்பு அடியோங்கன், உன்னோட விழுப்பொருளை, உன்னுடைய என்ன சொல்ற கடாட்சத்தை, அருள் கடாட்சத்தை எனக்கு நீ காமிச்ச இல்லையா, அதை நான் என்னன்னு சொல்லுவேன். இந்த ஒன்றுத்துக்காக தான் அவர் என்ன சொல்றாரு, மண்ணகத்தே வந்து வாழ செய்தோனே, என்னைய உன்னோட புகழ பாடி உன்னோட திருநாமத்தை பாடுறதுக்காகவே நீ இந்த மனித பிறவி எடுத்து வச்ச. இந்த மனித பிறவி இதுக்கப்புறம் எனக்கு வேணான்னாலும், ஆனால் இந்த மனித பிறவியோட ஒரு அழகான இதுவை பார்த்தா உன்னை நான் எப்போவோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது இல்லையா. அதனாலேயே இந்த மனித பிறவி அவ்வளவு நல்லதாகவும் இருக்கு அப்படின்னு இந்த ஒரு லைனில் அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்ற பாருங்க, வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோ, நான் உன்னை வழி வழியாக உன்னை தான் நான் கும்பிட போகிறேன், வேற யாரும் நம்ம கும்பிட போகிறதில்ல. நீ எங்கே இருக்க, திருப்பெருந்துறையில் இருக்க. இந்த கோவிலை கட்டி எழுப்ப எனக்கு உத்தரவு கொடுத்தது நீ, உன்னருளால் இந்த கோவிலும் எழுப்பிட்டேன். ஏன்னா ஆவுடையார் கோவில் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது மாணிக்க வாசக சுவாமிகள் கட்டின கோவில் தான். நீ யாரு, நின்று கலிதரு தேனே, கண்ணுக்கு நீ எப்படி தெரிவ, அழகான சுவையான கரும்பு மாறி உன்னுடைய களித்தரு தேன். உன்னோட தேன் எப்படி, கடல் அமுது. கடல்ல என்ன இருக்கும், அந்த திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய தேனை எங்களுக்கு அடியவர்களுக்கு நீ கொடுக்கிற எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரான நீ யாரு, என்னில் எனக்கு கருணை காட்டின நீ இந்த உலகத்துக்கே உயிரானவன். நீதான் ஆதியும் இல்லாதவன் அந்தமும் இல்லாதவன். அப்பேற்பட்ட நீ பள்ளி எழுந்தருளாயேன்னு அழகா ஏறக்குறை நிறைவு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னும் ஒரு பாசனம் தான், பதிகம் தான் இருக்கு அவருக்கு. வாங்க ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஏறக்குறைய ஆண்டாள் நாச்சியார் 30வது நாளில் 29வது நாள் கிட்ட வந்துட்டாங்க. என்னெல்லாம் இந்த விரதம் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்களோ இப்போ அப்படியே முடிகிற நேரம் அவங்களுக்கு அந்த வரத்தை வாங்குற நேரத்துக்கு இருக்காங்க. எவ்வளோ சொல்கிறா பாருங்க. சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை படியே போற்றும் பொருள் கேளாய், பொற்றம் மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காணங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். சிற்றம் சிறுகாலே, இந்த பாவை நோன்பு ஆரம்பிக்கிறதே என்னது, உஷக்காலம், அதாவது பிரம்ம முகூர்த்த காலத்தில் தான் ஆரம்பிப்பாங்க.
ஸோ நான் சிற்றஞ்சிருக்காலே நான் உன்னை வந்து சேவை எதுக்காக உன்னை சேவிச்சோம்? இது வேணும் அது வேணும் அதுக்காகவா? இல்லை. பின்னாடி நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அப்பவே ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்காங்க பாருங்க. உன்னோட புகழ் பாடி உன்னுடைய பொற்றாமரை திருவடிகளை பணிந்து நாங்கள் ஒன்று கேட்குறோம். என்ன கேட்குறோம்? கொஞ்சம் காது கொடுத்து கேள். பொற்ற மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்த நீ எந்த குலத்தில் பிறந்த? ஆயர் குலத்தில் பிறந்த. ஆயர் குலத்தில் பிறந்த கண்ணன் தானே நீ. அவங்க கிட்ட என்ன விண்ணப்பம் செய்கிறாங்க பாருங்க. குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது, நீதான் எங்களுக்கு வேணும். ஏன்னா இந்த குலத்துல தான் நானும் இருக்கேன், இந்த குலத்துல தான் நீயும் பிறந்த. அதனால எதுக்கு அவங்க என்ன விண்ணப்பம் பண்றாங்க? இதுக்கப்புறம் நான் எந்த பிறவி எடுத்தாலும் நீ இருக்கக்கூடிய இந்த ஆயர் குலத்துல தான் நானும் பிறக்கணும், நீயும் எங்களுக்கு மட்டும்தான் உறவாகணும்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ல சொல்ற பாருங்க. இற்றை பறைக்கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முன்தனோடு உற்றோமே ஆவோம். எங்களுக்கு எத்தனை பிறவிகள் இருந்தாலும், மனித பிறவி வேண்டாம், ஆனால் எங்களுக்கு எந்த பிறவி இருந்தாலும் எங்களுக்கு யாரு உற்றமும் சுற்றமும் யாரு? நீ தான். உன்னை தவிர நாங்க யாரையும் கேட்க மாட்டோம். அதனால நீ எப்ப பிறந்தாலும் எங்க குலத்துலதான் பிறக்கணும். எங்களுக்குத்தான் நீ வந்து என்னது சுற்றமும் இந்த உறவினர்களா இருக்கக்கூடும் இல்லையா, அந்த மாதிரி எங்க குலத்துலதான் நீ வரணும். உனக்கே நாம் ஆட்சி, உங்களுக்கு தான் வேலை செய்வோம், வேற யாருக்கும் வேலை செய்ய மாட்டோம். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். எனக்கு உன்னைதான் நான் செய்வேன். அப்படி எனக்கு வேற ஏதாவது என்ன இருந்திருந்தா அதை நீயே அழிச்சிடு, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிடு, எங்களை உனக்கே அர்ப்பணம் செய்யறோம்னு சொல்லிட்டு அழகா அந்த பாடலை முடிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன சிறப்பு தகவல் தெரிஞ்சுக்கலாம், வரலாமா? எந்த வழிபாடு பூஜைகள் எதுவாக இருந்தாலும் முதல்ல நாம காகத்துக்கு உணவு வைக்கிறோம். அதாவது காகத்துன்றது வந்து நாம் அது காக்காவா பார்க்கறது இல்லை. காகத்துக்கு உணவு வைக்கிறதுங்கிறது எதனால் அந்த நியதி வந்ததுன்னா, கடவுள் பூஜை வழிபாடு முடிஞ்ச உடனே ஏதாவது முதல்ல நாம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு உயிரினத்திற்கு அதை தானம் கொடுத்து விட்டுத்தான் நாம் சாப்பிட வேண்டும்ன்றது ஒரு நியதி. அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் எந்த வழிபாடாக இருந்தாலும், அது தர்ப்பணமாக இருந்தாலும் சரி, பண்டிகை காலமாக இருந்தாலும் சரி, வழிபாடாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வழக்கமாக கொண்டாடுற வீட்டு விசேஷ காலங்களாக இருந்தாலும் சரி, முதல்ல காகத்தை உணவு. அதோட பலன்கள் என்னென்ன தெரியுமா? நிறைய பலன்கள் இருக்கு. நாம காகத்துக்கு உணவு வைக்கிறதுனால பல பலன்கள் இருக்கு. முதல் பலன் என்ன தெரியுமா? ஒரு ஜீவராசிக்கு நாம ஒரு அன்னதானம் செஞ்ச பலன். நாம எவ்வளவு நாம செஞ்சாலும் அன்னதானம் ஒன்று செய்யும் போதுதான் நம்முடைய பாவங்கள், தெரியாம செய்த பாவங்கள் நம்மை விட்டு போகும். ஒண்ணு. ரெண்டாவது, முன்னோர்கள் ஆசி நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? நம்மளுடைய பித்திருக்கள், நம்மளுடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு ரூபமாகத்தான் வரவர்கள். அதுல முக்கியமாக சொல்லப்படக்கூடியது காக்கா தான். இன்னொன்று, காக்கா தான் மட்டும் சாப்பிடாது. நாம் உணவு வச்சோம்னா அது இன்னும் ஒரு 10 காக்காவை கூப்பிடும். அதாவது கூட்டு சேர்ந்து தான் காகம் உணவை உண்ணும். அதனால அந்த மற்ற ஜீவராசிக்கு கொடுத்த உணவு பலனும் நமக்கு கிடைக்கும், முன்னோர்கள் ஆசி கிடைக்கும். அதனால எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு காகத்துக்கு உணவு வைக்கணும். சரிங்க, எங்களுக்கு நாம் வழிபாடு அன்னைக்கு தான் செய்யணுமா, மற்ற நாளில் செய்யக்கூடாதா? எப்படி செய்யறதுன்னு நிறைய பேருக்கு கேட்பாங்க இல்லையா? அதுக்கு தான் இது. நாம் எந்த சாதம், மதியம் எப்படியும் சாதம் வெடிப்போம் இல்லையா? வீட்டில் சாதம் செஞ்சுட்டு சுவாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும் இல்லையா? அந்த நெய்வேத்தியம் வைக்கிறது வெறும் சாதமாவோ சாம்பாரோ அதெல்லாம் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் முக்கியமாக சாதம் செஞ்சால் நெய் விடணும். ஏன் தெரியுமா? நெய் வந்து அன்ன சொத்தி. நாம் செய்யும்போது ஒரு எச்சில் பட்டிருக்கலாம் இல்லையா? பல இடங்களுக்கு சென்று வந்த பொருள் மட்டும், அரிசி மட்டும் இல்லை, அதில் செய்யக்கூடிய மற்ற காய்கறி சாம்பார் எதுவாக இருந்தாலும் எல்லாம் இருந்தால் வைக்கலாம். இல்லைன்னா வெறும் அன்னத்தை நெய்வேத்தியமாக வச்சுட்டு சுவாமிக்கு அதில் ஒரு சொட்டு நெய் விட்டுறணும். அது அன்ன சுத்தியை கொடுக்கும். அதனால் நெய் விடாத எந்த ஒரு நெய்வேத்தியம் சாமிக்கு வைக்கக்கூடாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இப்படி வச்சு நம்ம அதே வைக்கிறோம் இல்லையா? சாமி கும்பிட்டு அந்த நெய்வேத்தியத்தை அப்படியே கொண்டு போய் காக்காக்கு வைங்க. நீங்கள் சரியாக ஒரு நேரம் வச்சிங்கன்னா அதே நேரத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணி பாருங்கள், காக்கா கண்டிப்பாக வந்து நிற்கும் அந்த டைமுக்கு. அதுக்கு எப்படி டைம் தெரியுமா? அலாரம் வைக்குமா? அதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த நேரத்தை நீங்கள் 12 மணிக்கு ஷார்ப்பாக வைக்கிறீங்க சாமி கும்பிட்டுன்னா கரெக்டாக 12 மணிக்கு வந்து நிற்கும். இன்னொன்று, அது
நாம் வரலன்னா கத்தி நம்மளை கூப்பிடும். ஸோ முன்னோர்கள் ஆசையும் கிடைக்கும், ஒரு உயிரினத்துக்கு வாழ்வாதாரம் கொடுத்து அதுக்கு ஒரு நம்ம உண்டானதும் கிடைக்கும், அது 10 ஜீவராசியில் கூப்பிட்டு சாப்பிட்டா அந்த பலனும் நமக்கு தான் கிடைக்கும். ஸோ இவ்வளோ பலன் இருக்கிறனால தான் காகத்துக்கு பூஜை முடிந்தோன்னே வைக்கணும். இனிமேல் அது இது வரைக்கும் செய்யணும், இனிமேல் செய்யுங்க. என்ன மக்களே, நம்ம சேனலில் பல பதிவுகள் போட்டுட்ருக்கோம். இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆரம்பித்த ஒரு வருஷத்தில் இவ்வளோ நமக்கு சப்ஸ்கிரைபர் சேர்ந்துருக்கிறது கண்டிப்பாக உங்களோட ஆதரவுனால தான், பேராதரவுனே சொல்லணும். நன்றி, வணக்கம்.